அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது 2 நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டமும் கூட டெல்லியில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி ஐயா அவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கோ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி, மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதி எப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. யாரும் இங்க வந்து பார்க்க போறது கிடையாதுங்க. எந்த அளவுக்கு இங்கே பாசன வசதி இருக்கு, 250 கோவில் இருக்கு, கள்ளழகர்களுடைய கோவில் இருக்கு, 2000 ஆண்டுகளுக்கு பழமையான சமணர் படுகைகள் இங்க இருக்கு, தமிழ் பாரம்பரியத்தினுடைய சான்றாக இருக்கக்கூடிய சுவடுகள் எல்லாம் இங்க இருக்கு. அவங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாது. அது நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க, 2023 இந்த பகுதியில் டங்ஸ்டன் இருக்கு அப்படின்னு ஜிஎஸ்ஐ அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு ரிப்போர்ட், மாநில அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் மத்திய அரசு கொடுக்கிறாங்க, இங்க டங்ஸ்டன் இருக்கு. அதை வைத்து மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. 15/9/2023 இந்த பகுதியில் இந்த மாதிரி டங்ஸ்டன் இருக்கு, நாங்க ஏல விட போறோம், நீங்க சொல்லுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கடிதம் போடுறாங்க. இல்ல, இங்க இருக்கக்கூடிய 4890 ஏக்கர்ல வெறும் 477 ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டியா இருக்குது, மிச்சதெல்லாம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்கம்மா. சரி, மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க 477 ஏக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு, மிச்ச ஏக்கர்ல கோயிலை பத்தி யாரும் சொல்லீங்க, கள்ளழகர் கோயிலை பத்தி யாரும் சொல்லல, ஒருபோக விவசாயத்தை பத்தி யாரும் சொல்லல, பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை பத்தி யாரும் சொல்ல. அவங்களுக்கு என்ன தெரியுங்க? அது டெண்டர் விடுறாங்க. முதல் முறை விட்ட டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க. ஏப்ரல் மாசத்துல 2024 அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும். 2024 ஜூன் மாசத்துல டெண்டர் விடுறாங்க, அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும். அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க, சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும், கதலி நரசிங்க பெருமாள் அண்ணனுக்கு தெரியும், ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும், மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும், சிவலிங்கத்துக்கு தெரியும். அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போராட்டம், இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கிராம மக்கள்லாம் படிக்காதவங்க. 12 அம்பலக்காரர் ஐயா இங்கிருந்து டெல்லிக்கு வந்தாங்க. 12ல 11 பேர்த்துக்கு டெல்லி வடக்கு இருக்கா தெற்கு இருக்கான்னு கூட தெரியாது. டெல்லி பார்த்ததே இல்ல, 12 அம்பலக்காரங்க ஐயா பார்த்ததே இல்ல. டெல்லி முதல் முறையா வந்தாங்க, விமானத்தில் ஏறல, முதல் முறையா விமானத்தில் ஏறாங்க. விமானத்தில் ஏறி டெல்லிக்கு வர்றாங்க. ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்தில் அங்க போய் 1 மணி நேரம் இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஆங்கிலத்தில் பேசுறாங்க. அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க. எங்க இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறாங்க. எங்க ஊர் இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா, இங்க இந்த மண் இப்படிப்பட்ட மண், நீர்ப்பாசன வசதி எல்லாம் பேசுறாங்க. அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், நீங்க குளிர்ல ஏன் டெல்லியில் இருக்கிறீங்க, 2 டிகிரி குளிர், நீங்க ஊருக்கு போங்க, நாளைக்கு நான் மோடி ஐயாட்ட பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்துறேன். அம்பலக்கார ஐயா சொல்லாங்க, ஐயா நாங்க ஊருக்கு போக மாட்டோம், ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுத்தா தான் நாங்க ஊருக்கு போவோம். அது அம்பலக்கார ஐயாவுடைய பெருந்தன்மை. நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன்மை. அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா, சரி பரவாயில்ல, நீங்க ஊருக்கு போகாதீங்க, என் கூட வந்து என் வீட்லயே தங்கிக்குங்க, நீங்க ஹோட்டல்லாம் தங்காதீங்க, வீட்டுல தங்கிக்குங்க, என்னுடைய வீட்டுல தங்கிக்குங்க. ஐயா உங்களுக்கு தெரியும், ஒரு மத்திய அரசுல ஒரு திட்டத்தை ரத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சுலபம் கிடையாது. பல இடத்துக்கு போகணும், கேபினெட்டுக்கு போகணும், அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும், கேபினெட் செக்ரட்டரி வரைக்கும் போகணும். இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது 3:30 மணிங்க ஐயா, 3:30 மணி, 24 மணி நேரத்திற்குள்ள அடுத்த நாள் காலை 22 டிசம்பர் அடுத்த நாள் காலை சரியா 4:31 மணிக்கு சாயந்தரம் இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஏன்னா உங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய மண்ணு உங்க கையில தான் இருக்கும், உங்களுடைய மண்ணு உங்க கையை விட்டு போயிடக்கூடாது. அதற்கு மோடி ஐயா எடுத்த முடிவு. இந்தியாவில் எத்தனையோ இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஆனா சில ஆர்ப்பாட்டங்கள் நியாயமான ஆர்ப்பாட்டம், சில ஆர்ப்பாட்டம் நியாயம் இல்லாத ஆர்ப்பாட்டம், அரசியல் நம்ம பார்க்கிறோம்.
ஆனா உங்களது 100% முழுமையாக நியாயமான, நேர்மையான, நாணயமான ஒரு ஆர்ப்பாட்டம். எத்தனை பேருங்க, லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து 18 கிலோமீட்டர் நடந்து மதுரையில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நோக்கி போறீங்க. இன்னைக்கு 10 பேர் சேர்ந்தாவே எந்த கண்ணாடி உடையும் என்ன பிரச்சனையாகும் பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் லட்சக்கணக்கான மனிதர்கள் கட்டுக்கோப்பாக மதுரைக்கு போய் உங்களுடைய கோபம் என்ன, ஆக்ரோஷம் என்ன அப்படிங்கறது தெளிவா பேசிக்கிட்டு யாரையுமே தரம் தாழ்ந்து பேசாம இதுதான் பிரச்சனை, எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டு வந்த பிறகு எப்படிங்கம்மா மோடி ஐயா உங்களுக்கு செய்யாம இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, எப்படி மோடி ஐயா செய்யாம இருப்பாங்க? ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைப் போல எப்பொழுதுமே தமிழக மக்களோடு ஊனோடு நரம்போடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.